என்ன தொழில்டா தம்பி? ஆ, பேக்கரி. கால் வந்துட்டு வா. அல்வா கிண்டுவியா, கிண்டுன அல்வா விற்றுருவியா? அல்வா கிண்டுவியா, கிண்டுன அல்வா விற்றுருவீங்களா? என்ன கடை? ஆ, அவன் கடையில் நல்லா அல்வா சூடாக இருக்குது. உங்கள் கடையில் ஆறி போனதை பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்கியே, இப்போ எவன்டா வருவான்? கால் வந்துட்டு வா. வா. இப்போ உன் தொழிலுக்கு இடைஞ்சல் இருக்குது, விருத்தி இல்லை. அதை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? உனக்கு கடன் படாமல் காப்பாற்றணும், வியாபாரத்தை கொண்டு வரேன். பௌர்ணமிக்கு முன்னால் என்னை வந்து பார். இந்த கனியை கொண்டு போய் வை. நிறைய ஜனவசியமாகும், வியாபார வசமாகும். போ. வேறு என்ன வேணும்? அடுத்து பேசுவோம். போயிட்டு வா. காங்கேயம். ஏரோப்ளைன் இப்படி தானே சத்தம் கொடுக்கும்? என் பொம்பளை பொண்ணை வாழ்க்கையை சரியாக்கி கொண்டு காட்ட வந்தவங்க. உன் மருமக மனத்தை பார்த்தேன். எதிர்பார்க்காம பாஸ்போர்ட் எடுத்து ஃபாரின் போகணுன்னு முடிவு எடுத்திருக்கான். உன் பிள்ளையுடைய வாழ்க்கை அதில் குழப்பம் அடைக்கும். அவனை போக விடாமல் தடுக்கிறேன். உன் பிள்ளை கூட சண்டை போடாமல் நிம்மதியாக வாழ வச்சு தரேன். கால் வந்துட்டு வா. வரலாம். மன நிறைவாக என் முன்னால் உட்காரு பார்ப்போம். இந்தா ஒருநிலைப்பட்ட நல்ல வாழ்வாக அமையும். புரியல? தண்ணியும் போட்டு மாற்றி தாரேன். தைரியமாக இருப்பா. எஸ், வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு எனக்கு தொழிலை வளப்படுத்தி கொடு கருப்பசாமி, நான் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன். கால் வந்துட்டு வாப்பா. இன்னொருத்தரை கால் வந்துட்டா. சாமி உங்ககிட்ட போக மாட்டேங்க, ஏன்னு கேட்போம். தென்னை மட்டை, தென்னை ஓலையெல்லாம் கிடக்கு. என்ன தொழில் பார்க்குற? கயிறு மிஷினா? அதான் தென்னை மட்டை, தென்னை அது பைப்பர். தென்னை மட்டை தொழில் தானே? ஆ, சரி. கிணறு இருக்கா பக்கத்தில்? தண்ணி. காலில் விட்டு வா. வாப்பா. இப்போ உன்னுடைய தொழிலில் கொஞ்சம் கடன்களும் மன வருத்தமும் இருந்துக்கிட்டு இருக்குடா. இதை வச்சு கடைசி வரை ஓட்ட முடியுமா அப்படிங்கிறது சந்தேகமான ஒரு நிலைமை. அதனால் தொழிலை மாற்றிக்கிடவா அல்லது இதை வளப்படுத்தவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? அதனால் என்ன கருப்பசாமி, அதில் ஒரே ஊருக்காரங்களா? நீங்களாம் ஒரே ஊருக்காரங்களா? உண்மையை சொல்லக்கூடாது, பொய்லாம் சொல்லணும். ஆ, வேலைக்கு வரவங்கள வேலைக்காகவே தான் வச்சுக்கணும்ப்பா. போய்ட்டு வா. கால் வந்துட்டு வா. சில பேருடைய சாபத்தையும் பாவத்தையும் நம்ம தலையில் வாங்கக்கூடாது. புரியுதா? அதனால் இன்னொரு 3.5 மாதத்துக்கு இந்த தொழிலை ஓட்டு. ஆண்டறிக்கை ஆவணி மாதம் வந்த பிறகு தொழிலை மாற்றி தாரேன், நல்ல விருத்தியும் தாரேன், உனக்கு கடன் இல்லாமல் உன்னை நல்லா வாழ வச்சு தாரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா, முடிச்சு தாரேன். சந்தோஷமா என்னை பார்த்துக்கா. இன்னும் 3 தடவை என்னை வந்து பாரு. கருப்பசாமிக்கு கருப்பசாமி, என் வீட்டை விற்கவா நிலத்தை விற்கவா? என்ன வீட்டுக்குள்ள ஆம்பளை வாடு இல்லை? வீட்டில் யாரெல்லாம் இருக்கா? அப்படியா? வீட்டில் ஆம்பளை வீடு அடங்கி இருக்காரா? ஊருக்குலகம் சுற்றுறாரா? சரி, கால் வந்துட்டு வாங்க.
வாங்க பக்கத்தில் உட்காருமா. அவர் மேலே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அதனால் ஒன்று அவர் வீட்டை விட்டு போகணும், அதனால் வீடு உங்களை விட்டு போகணும். வீடு உங்களை விட்டு போகும். விலையாகி நிலையாகி கலையாகி பணமாகி வருவாய். இப்போ கர்மசாமிக்கு நான் வச்சுருக்க கோயில் ஐயப்ப சாமி கோயிலும் நல்லாகணும், என் தொழிலும் நல்லாகணும்னு கேட்டு வந்தவங்க. அப்பா சரி, நல்லா இருக்குப்பா. உனக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? என்ன தொழில்? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். வாப்பா. நகைக்கடை தொழிலில் கண்ணேறு பட்டிருக்கு. போட்டி பொறாமையால் இப்படி இருக்கானே, அந்த கண்ணேரை நீக்கி ஜனவசியம் பணவசியத்தை உருப்பாக்கி வியாபாரத்தை விருத்தியாக்கி தரேன். நிறைய பொருள்களை வாங்கி வச்சு நீ விலையாகும். இந்தா. ஆமாம்மா, ஆவணிக்குள்ளே எல்லாமே வெற்றியாக நடந்துடும். சந்தோஷமா இருங்க. கர்மசாமிக்கு அதே காங்கேயமா உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் மாகாளியம்மன் கோயில் எங்கே இருக்கியா? நீ தானே? கால் வந்துட்டு வாப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு. குழப்பவாதியா நீ? அப்போ இன்னொருத்தர கால் வந்துட்டா பார்ப்போம். என்ன குழப்பவாதின்னு பார்க்கணும்ல. வாப்பா. என்னடா வேணும் தம்பி? வண்டி ஓடணும். வண்டி புக்கு ஓம் பேருக்கு இருக்கா, இன்னொருத்தம் பேருக்கா? இதுக்கு முன்னால் யார் பேருக்கு இருந்துச்சு? ஏன் வச்சுருந்த அப்படி? அப்படியா? இந்தா. சரி, இந்தா. லட்சமாக சம்பாத்தியம் பண்ணுவோப்பா. இந்தா வெற்றி. நல்லா இந்தா. இது என்னது? யாருக்கு? உங்கள் அப்பனுக்கா? இந்தா, நல்லா இருக்கு. போயிட்டோம். காலில் வந்துட்டு வாப்பா. உங்கள் அப்பனுக்கு கேட்டால் அவன் ஆமான்னு சொல்ல வேண்டியது தானே? சொல்ல மாட்டேக்கான் பாரு. அப்போ கரெக்டாக நீ என்ன நினச்ச? நீ சரி இருக்கும், வாங்கிட்டே பேசுவான். ஒரு 4 மாதத்துக்கு இந்த வண்டியை வச்சுக்காப்பா. அடுத்து இதே வண்டியவே மாற்றித்தேன். நல்லா, அது நல்ல பிள்ளையா ஆனந்தமாக பிறந்துடும். சந்தோஷமாக இரு. முத்தேரட்டை விளையாட்டு நமக்கு எதுக்குடா? சரி. கர்மசாமிக்கு கொடைக்கானல் பழனிமலை முருகா. உட்காருமா. அவ யார்? கொடைக்கானலா? எந்திரிக்கிறவா? உட்கார், வாரேன், தரேன். நானே வந்து தருவேன். நம்ம விபூதி கொடுக்குறது தானே எனக்கு வேலையே. இப்படி என்னப்பா? நல்ல காலில் விடலை. நீங்கள் நான் எங்கே பார்க்க இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து அதை கரெக்டாக சாமியை மனசார பிடிக்கணும். அதான் விஷயம். ஓடுறதுக்கு காலில் பிளம் இருக்கலாம், ஆனால் பாதையில் முள்ளு கிடந்தால் தச்சிரும். வலிமையை மட்டும் வச்சு வாழ முடியாது, அறிவை வச்சு வாழணும். அதுதான் வாழ்க்கை. பிளம் உள்ளவன் 4 பேரை அடித்து தடுவான், ஆனால் சட்டத்தை அடிக்க முடியாது. உண்மையா இல்லையா? அதனால் பொறுமை வேண்டும். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உன் வீட்டுக்காரர் குறுக்க ஒரு முடிவு எடுத்திருக்கான். அது இப்போ தீரக்கூடிய நல்ல நேரம் வருது. உன் வீட்டுக்காரன் உன்னையும் பொறுப்பெடுத்து குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய மேன்மை வந்தாச்சு. கால் வந்துட்டுவான்.
உன் பையன் அவங்க அப்பனை கையை நீட்டக்கூடிய அளவுக்கு கோபக்காரனாக இருப்பான். அதில் எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்றுறேன், எந்த ஒரு இடைஞ்சலும் வராமல் காப்பாற்றுறேன். அந்த இனிமேல் அந்த பிரச்சனை வராது. நான் கொடுக்குற கனி அவனுக்கு கொடு, சரியாயிடுவான். அவ்வளோதான். பக்கத்தில் வா, இந்த வெற்றியாக்கி தரேன். உங்களுக்கு நிறைய சொல்லலைன்னு ஒரு வார்த்தை இருக்குமே இப்போ, அப்படி தானே இருக்குல்ல? நிறைய சொல்ல முடியாத கேஸாக நீ வச்சுருக்க, எப்படி சொல்கிறது? அந்த உன் மனசை அடக்கி தரேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆமாம் 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 ஆமாம், எல்லாம் சரியாக நடக்கும். சந்தோஷமாக இருங்க. உலகத்தை மதித்து வாழ், சரியாயிரும். கர்மசாமிக்கு பழனி பக்கம் வயலூர் வல்லபிரான் கிருபையினால் அப்படின்னு சொல்லக்கூடிய வயலூர் திருச்சி மாநகரத்து பக்கத்தில் இருக்குது. அருணகிரிநாத சுவாமிக்கு வாக்கு கொடுத்த இடம் இது. பழனி எல்லையில் இருக்கக்கூடிய வயல். வயலூர் முருகனை நினைத்தேன். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடி. என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வாங்க. பொண்ணு எங்க இருக்கா இப்போ? தம்பி, நான் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா? வருத்தப்பட மாட்டீங்களா? சத்தியம் பேசலாம்ல. உன் பிள்ளை எனக்கு தேவையில்லை, உன் பிள்ளை எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒருத்தியை நான் சிவப்பு கிளியாக வச்சுருக்கேன், அவள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட, உன் பிள்ளை பச்சை கிளி, எனக்கு இன்னொரு கிளி வேணும்ப்பா, உன்கிட்ட என்னதை பேச. இப்போ அவனுடைய மனநிலை பிள்ளையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நிலையில் மாட்டியிருக்கு. அவன் மனதை திருத்தி உன் செல்ல பிள்ளையை நல்லா வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவாங்க, வயத்துக்குள்ளே மருந்து போட்டு. நல்ல விளையாட்டு. என்ன விளையாட்டு? நல்ல விளையாட்டு. வாமா, பக்கத்தில் வாமா. கண்ண முடிக்கா, கொஞ்சம் பக்கத்தில் வா. இந்த கனியை வச்சு என்னையை கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கா வீட்டுக்குள்ளே. வீடடங்கி நடப்பான். இப்படி நல்ல முறையில் வாழ வச்சுட்டாரேன். பிள்ளை வாழ்க்கையை கண்கலங்காமல் காப்பாற்றுறேன். தைரியமாக இருங்கப்பா, வெற்றி. சரி. கர்மசாமிக்கு திண்டுக்கல் மெல்ல. ஆமாம், திண்டுக்கல் நண்டுக்கல், திண்டுக்கல். ஓராறு முகமும். வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? திண்டுக்கல் எல்லை. கொஞ்சம் கால் ஆட்கள் எத்தனை நிற்காங்கன்னு பார்க்கட்டும். என்ன தொழில் பார்க்குறீங்க? கால் வந்துட்டு வாங்க. அத்தானே ஆசை அத்தானே. சுவாமியே, சாரிமலைக்கு போயிருக்கேனே. இந்த வண்டியை வச்சு வாழ்க்கை வண்டியை ஓட்ட முடியலை. ஒரு பக்கத்து இடுப்பு கால் சம்மந்தமான வலி வேதனை உனக்கு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கடனையும் தீர்க்கணும், தொழிலும் நல்லாக்கணும். வேறு உன் பிள்ளைக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? நகை உனக்கு வீடு சேரும், யார் எடுத்தாலும் நீ கேட்க வேண்டாம். கால் வந்துட்டு வா, போயிட்டு வா. ஐயப்பா, இந்தா வீட்டுக்குள் நகை இருக்கும். சென்று வா, வென்று வா, வெற்றியுடன் வா.
அதே திண்டுக்கல் எல்லை சாமி, நீங்கள் சொன்னது மாதிரி என் வீட்டில் மங்களகரமான காரியம் நடந்தாச்சு, அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்டு வந்தவர்கள். ஓஹோ, இது மட்டும்தான் காணாது தெரியுமா? சின்ன பாட்டில் இருக்குக்கா, காலம்னு சொல்லலாம். बच्चा की माँ का चाकोगे अब चाखा. ஒரு நேரத்தில் இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நடையாக நடந்து என்னையை தேடினேன். அதை இப்போ ஜெயிச்சு தந்தாச்சு, வெற்றிகரமாக நடத்தித்தரேன். உன் வீட்டுக்காரருடைய மனமும் குளிர்ந்தாச்சு. வேறு என்ன வேணும்? வேலை கிடைக்கும், ஆனால் பணம் யாருக்கும் கொடுக்க மாட்டியா? முதல்ல வேலை வாங்கி தரோம்னு சொல்கிறவங்கிட்ட பணம் கொடுக்காத. அந்த வேலையை நான் வாங்கி தந்துட்டேன், இப்படி ஜெயிச்சு வா. இதே பத்திரிக்கை கொண்டது மாதிரி சேர்த்து தந்துட்டேன். பாரு எத்தனை காசு இருக்குது பாரு. ஒரு 5 லட்ச ரூபா உனக்கு தாராளமாக கிடைக்கும். போய்ட்டு உன் பிடிவாதமும் உன் வீட்டுக்கார பிடிவாதமும் என்னைய சொல்ல விடாமல் நிறுத்திடுது. பின்ன என்ன? இப்போ என்னாச்சு? எவ்வளோ சைலண்டாக காயை நகட்டிட்டேன் பார்த்தியா? நான் தான் ஜெயிப்பேன், புரிஞ்சுக்கா. உன் பிள்ளை மங்களமாக இருந்தால் தானே எனக்கு நல்லது. அப்படி சொல்லி என் பிள்ளை ஆனந்தமாக இரு. இது சாமி மேலே வைங்க. இன்னும் நீ உயர்வம்மா. வாழ்க மகளே, வாழ்க. சரி. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. அதே திண்டுக்கல் எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. என்னப்பா பிள்ளை, எந்த பிள்ளைப்பா அது? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. யாருக்கு வந்து போச்சு கேட்டுருவோம். என்ன காளியம்மா நீ வந்து நிற்கிறேன் அப்படியா? வீட்டு எல்லையை சுற்றி போனால் தெருமுனையில் இருக்கா மகாளி தாயி காளியம்மா இருக்காளா? அதான் முடிச்சு போனால் இருக்கும். கருப்பசாமியும் இருப்பார். இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு தங்க சங்கிலி சேதம் விட்டுறதாம்ல, அது யாருக்குள்ளதுப்பா தெரியலையா? வீட்டில் கேட்க வேண்டியது தானே. சேதப்பட்டு இருக்கு, தேடி பிடிச்சிக்காங்க. வீட்டிலே இருக்குது. சேதம்னா என்னென்னா அப்படி அந்து போயிருக்க மாதிரி இருக்குது. அது என்னது அப்படி கேட்டேன். தாலி சம்பந்தமான ஒரு பொருள். அது சேதம் இல்லாமல் காப்பாற்றித்தாரு. கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு முடியும். அது எது விழுந்து டொம்முன்னு தண்ணிக்கால். இந்த வருஷத்தில் அந்த கல்யாணம் வெற்றிகரமாக நடந்தாச்சு. சந்தோஷமாக இருக்கலாம், ஜெயிச்சுக்கலாம். மச்சனை மாதிரி நம்பாமல் செயல்பட்டனா நீ ஜெயிச்சிருவேன். சொன்னது தான், சொல்லாட்ட விட்டது தான். கர்மசாமிக்கு ஓசூர். ஓசூர் கண்ணென்ன கலங்குது, பொண்ணுன்னு நினைக்குது, எண்ணங்கள் அங்கே பறக்குது, நீ மறக்குது. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்பந்தமாக. திருமணம் யாருக்கு? திருமணம் மறுமணம். கால விட்டோம். ஆற்றங்கரை ஓரத்தினே அங்கு நின்ன உருவம்மா, அழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவமா, நேற்றிரவு வந்தவனா தெரிஞ்சு. அண்ணாச்சி வணக்கம். சோமா இருக்கீங்களா? என்ன வேணும்? கண்ணாடியை கலத்துங்க. 13 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்கள் குடும்பத்தில் உறவினர்களுக்குள் பகை, மன வருத்தங்கள், குளறுபடிகள்லாம் ஏற்பட்டுச்சு.
அதில் ஏற்பட்ட மாந்திரிக தேவைகள் பிரச்சனைகளில் பொல்லாத பண நஷ்டங்கள், வழக்குகள், குழப்படிகள் இதையெல்லாம் வந்து வேதனை ஆகுச்சு. அதில் நடந்த ஒரு மங்களகரமான கல்யாண காலத்தில் முழுக்க முழுக்க உறவினர்கள் வந்து வாழ்த்தக்கூடிய நிலைமை இல்லாத நிலைமையும் நடந்துச்சு. அதில் இந்த கல்யாணம் இப்போ பிரிஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி உன்னுடைய முன்னோர்களில் ஒருத்தர் 2 மனைவியோடு வாழ்ந்தவர் உங்கள் குடும்பத்தில். அந்த வம்சத்தில் பிறந்த ஒரு காரணத்தால் இப்போ உன் பிள்ளைக்கு மறுமணம். ஆனாலும் தெரிஞ்சு ஒன்று தெரியாமல் ஒன்றுங்கிறத மாதிரி உன் குடும்பத்தில் ஒரு ஆம்பளை இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஊரறிய ஒரு பொண்டாட்டியும் உள்ளமறிய ஒரு பொண்டாட்டியுமா வச்சுக்கிட்டு ஒருத்தன் வாழுதான். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ இல்லை. அவன் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீ இல்லை. காலில் விட்டு வா. காலில் விட்டு வாங்க 2 பேரும். அதனால் அந்த நிலைமை மாறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை வரும். அதில் எந்த குளறுபடியும் இல்லை. அப்படி தவறான வாழ்க்கை நடத்தாமல் நல்வாழ்வை அமைச்சு பெருமையாக நடத்தித்தாரேன். உன் பிள்ளைக்கு மறுமணம் இந்த ஆவணிக்குள்ளே நடக்கும். நல்ல வரனாக என் திருக்கோவிலிலேயே கிடைக்கும். வெற்றியாக நடக்கும். அதுக்கு நான் பணம் வந்துட்டோம்னா உன் கடம்புறம் தீர்ந்துடும். சுவாமியே இதான் ஜெயிச்சாச்சு. ஆனந்தமாரு இருக்குது. அதுக்கு மாற்றித்தாரேன். வார பௌர்ணமிக்கு வாங்க. சந்தோஷம். அதே ஓசூர் எல்லை பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது. எனக்கா பிள்ளை என்னாச்சு? பொண்ணு பிள்ளை எங்கே இருக்கு? எந்த மலைக்கு? வாங்க. உங்களுக்கு பழனி மலைக்கு போயிட்டு வர சொல்லணும். இந்த பொண்ணுக்கா என்ன செய்தவளுக்கு? காலில் வந்துட்டு வரலாம். கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. உட்கார. வாமா பக்கத்தில் ஓடியாம்மா. உடல்நிலையும் சரியில்லை, மனநிலைகளும் சரியில்லை. குணமாகக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. சரியா? ஆனால் இன்று அந்த பக்குவமான மருத்துவத்தை செய்யறதுக்கு உத்தரவில் இல்லை. சரியாக்கி தந்துருந்தேன். கவலைப்படாத. வேறு என்ன வேணும்? இந்த கனியை நாளைக்கு சாப்பிட சொல்லு. இதை நாளைய மறுநாள் சாப்பிட சொல்லு. இதை அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட சொல்லு. சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குடிக்க சொல்லு. இந்தா வெற்றி ஆயிடுவேன். ஜெயிச்சு வரலாம். நல்லா கர்மசாமிக்கு